மீன் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. அப்பா அங்கேருந்து ஓடிறதுக்குள்ளே வண்டிச்சா வேறு எங்கேயும் விழுந்துச்சிங்கன்னா எங்கே விழுந்துச்சிங்கன்னா தெரில. ஓடி வந்துட்டேன் அப்படியே. அதாங்கண்ணா அங்கேயே கிடச்சிருச்சு. கோயிலாக்கு மேலே வருங்களா? அதாங்கண்ணா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக போட்டுட்ருக்காரு. இப்போ முதல் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. லைனு மாற்றிருக்கீங்களாங்கண்ணா இல்லை அதே தாங்களா? அதே லைன் தாங்களா? சாய் வேறு தண்ணிக்குள்ளே விழுந்துச்சா தெரியலங்கண்ணா. நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்லா கடிச்சிருக்கு பாருங்க. நல்லா வலுவாக கடிச்சிருக்கு அப்படியே தவக்கலையே. அதாங்கண்ணா இல்லை பிடிச்சிட்டு ஓடி இருக்கோம். பிடிக்கிட்டிங்களா? பாருங்க நல்லா ஸ்ட்ரைக்காக இருக்குது. எப்படி ஃபுல்லாக தாக்கலி கிடச்சிருக்கு. அந்த பறவையெல்லாம் உட்காந்துச்சா சுட்டு போடுவானு தானுங்கண்ணா. இப்போது துப்பாக்கிக்காரனுங்க அந்த இதைவே அதாங்கண்ணா. அதாங்கண்ணா மொத்தத்தையும் முடிச்சிட்டாங்க. அதாங்கண்ணா. ஓ அதாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அதாங்கண்ணா. இப்படி வசதி இருக்குது இந்த ஏரியில் தானே இப்போ தண்ணி இருக்குது. மற்ற பக்கம் எங்கேயுமே இல்லைங்கண்ணா. இதை விட்டால் வேறு ஏரி இல்லைங்களாங்கண்ணா மீன் பிடிக்கிறதுக்கு இந்த சரௌண்டிங்ஸில்? அதாங்கண்ணா. அது ஓகே. ஆனால் 2 கிலோ சைஸில் இல்லைங்கண்ணா. என்னங்கண்ணா? ஆமாங்கண்ணா. நாயும் தண்ணியில் பூந்து உழப்பிட்டு தான் இருக்குது. அதான் தூக்கிட்டு போயிருந்துருக்கோம். இப்போ போச்சா? நல்லா அப்படி அந்த தண்ணியில போட்டா மாட்டாது. இந்த மாதிரி தான் இந்த இலை இருக்குது. ஆமா, இலை மேல இருந்து போட்டு அந்த இலை மேல இருந்து அப்படியே தவக்குல தாவி குச்சி வர மாதிரி அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் சீக்கிரம் மாட்டு. இதெல்லாம் தான் அவருக்கு நிறைய இருக்கும் இந்த மாதிரி இதுல. இப்படி போய் மாட்டி அதான் மாட்டிச்சு தெரியல. காலையில் மாட்டிச்சு. அது எடுத்து அப்படி கொண்டு வா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் மட்டும் நாங்கள் வரலைங்க. சாமி மக்களாம்
ஊரில் இருக்கிற எல்லா மனுஷனும் இங்கே தான் இருப்பாங்க. அவட்டுக்கு மூளைக்கு 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 நிற்கிறாங்கப்பா. எப்பா இவாஸ் இப்போ புரியும். செருப்பு போட்டே போ. அட வாழமில்ல போ, கண்ணே தெரியும். நாங்கள் போயிருக்கிறோம் போ. அடா இங்கே இது உனக்கு நிலம் தெரியுது இல்லையா பிரவீனே? நான் தான் இதில் போயிருக்கிறேன்னு சொல்கிறேன். நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் செட் போட போகிறோம் இங்கே போய். ஆமாம் பிரவீனே, செல்லு பத்திரம் இதெல்லாம் ஜிப்பு போட்டுக்கிறாருன்னா ஜிப்பு போட்டுக்கோ. ஏரி பாருங்க, இவ்வளோ பெரிய ஏரி தெரியுதா? அவாரி வித்தில் அடிக்குது. இங்கே தான் வந்து இப்போ பால் செட் போட போகிறோம். இப்போ வந்துட்டு இப்போ மேலே திரும்ப பால் செட்டு திரும்பியாச்சு. ராட் அண்ட் ரீல் வாங்கி நாங்கள் 2 மீன் தான் பிடிச்சோம். ஆனால் செலவு வந்து ஒரு 5000 பண்ணியிருப்போம். ஆனால் மீன் பிடிச்சது ஒரு 100 ரூபாய்க்கு கூட பிடிக்கல. இப்போ வந்துட்டு திரும்ப வந்து பால் செட்டுக்கு மாறியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வலைக்கு மாறிடும். ஏன்னா தண்ணியெலாம் வற்றிடுச்சு. அதான் நம்ம சுபேத்திட்டு இருக்கிறான். இல்லை இருந்தாலும் அண்ணன் ஏறி பார்த்துட்டான். அதனால் அவனே என்கிட்ட கேட்கவே தேவையில்லை. வலைப்பெல்லாம் அவனே ஒரு நாள் கூப்பிடுவான். அன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து வரேன் பாருங்கள். இறங்கி பழையபடிக்கு இப்போது 2-1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச மாதிரி அவுரி இதெல்லாம் விராலாம் பிடிச்சி நாங்கள் போடுறோம் பாருங்கள். ஏறி எங்கெல்லாம் மாட்டிக்கு போகுது. எங்கே வீசுகிற கரெக்டாக வீசி பார்ப்போம். ரெடி 1 2 3. என்ன வரையும் நீ வித்துல போடுற. இப்படியே கரெக்டுமா? சரி விட்டு. ஓகே சரி விடு, சரி விடு. நூலானா 2 கிலோமீட்டருக்கு வாங்கிட்டு வந்துச்சு. அது வையெல்லாம் இழுத்துட்டு வாடி போயிடும். இல்லை இப்படி ஏன் கொஞ்சம் திறமா சத்து கொடுத்து தெரிய மாட்டேன். 50 கிலோ மூட்டை தூக்குறியா நீ? அப்படின்னா நான் என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதான். நீ இதுக்கு இந்த ராடில் போட்டு தான் கூட அதான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மாலை போட்டுருந்தான். அதனால் ஏரி சைடு வரல. இப்போ வந்து ஐயப்பனை போய் பார்த்துட்டு இருந்ததுனால திரும்ப ஏரிக்கு வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறான். பார்த்திங்கன்னா அங்கே போட்டிருக்கான். தண்ணி அங்கே அலம்புதில்ல, அங்கே போயிருக்கு. எடுத்தா தெரியாது, பட்டறது தான் தெரியாது. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் போட்ட பால் செட் வந்து எடுத்து பார்க்குறோம். எத்தனை நாள் கழிச்சு பார்க்குறோம்? ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறோம். நாங்கள் வந்து பொறுமை தாங்காதவங்க, போட்டால் உடனே வந்து மீன் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி எடுக்கிற ஆளுங்க நாங்கள். இப்போ வந்து வந்துருக்கு. வெறும் இது மட்டும்தான் வரும் நினைக்கிறாங்க. தின்றுருக்கும். அவங்களாம் வந்துருச்சு. இன்னும் வரலையா? வந்துருச்சா? தின்றுச்செல்லாம் திங்கலையா? அப்படியே இருக்குது. பரவாயில்ல, அப்படியே விடு. அப்போ தான் அப்படியே போட்டால் தான் இதாகும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கடிச்சிட்டு இருந்துருக்க மாட்டேங்குதேன். அதிலலாம் கரைஞ்சி வந்துருக்குமா? அவ்வளோதாங்க, கிளம்புறோம். மீனும் மாட்டல, ஒரு டேஷும் மாட்டல. அது என்னன்னு தெரில. என்ன பண்ணாலும் அந்த மீன் மாட்டுன்னு தெரில. பால் செட் போட்டாலும் மாட்ட மாட்டேங்குது, தூண்டி போட்டாலும் மாட்ட மாட்டேங்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சில புக்கெலாம் படிச்சுட்டு இந்த புக்கில் போட்டுருக்க மாதிரி மாட்டு நினச்சிட்டு இருந்தால் மாட்டு நினச்சாலும் மாட்ட மாட்டேங்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பொழுதே இறங்கிடுச்சு, அங்கே தெரியுது பாருங்கள். அதனால் நாங்கள் இப்போ வந்து கிளம்புறோம். ஒரு மீன் கூட மாட்டல. ஒரு அந்தாண்ட போய் போடுறாரோ, அவர் பேர் அங்கே போய் போடுறாரு. நம்ம பிடிக்காமல் போக மாட்டாராட்ருக்கு.